வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம புத்தாண்டு ஸ்பெஷலாக மாங்காய் இனிப்பு பச்சடி தான் பார்க்க போகிறோம். தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு செட்டிநாட்டில் எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இந்த மாங்காய் இனிப்பு பச்சடியும் மொச்சக்கூட்டும் இருக்கும். மாங்காய் இனிப்பு பச்சடியில் என்ன விசேஷம்னா, இதில் அறுசுவையும் கலந்துருக்கும். இதில் எதுக்கு நம்ம வேப்பம்பூ சேர்க்குறோன்னா, நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள்லாம் இந்த வேப்பம்பூட கசப்பு மாதிரி கொஞ்சமாக போகணுன்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறதுக்காக தான். வாங்க இப்போ மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயாக நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நம்ம விருப்பப்பட்டால் தோலோடையும் இந்த மாங்காயை நறுக்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோலை சீவிட்டும் நம்ம மாங்காயை நறுக்கிக்கலாம். இன்றைக்கி நான் தோலை சீவிட்டு தான் இந்த மாங்காயை நறுக்கி பச்சடி ரெடி பண்ண போகிறேன். மாங்காயோட தோலை சீவினதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய துண்டங்களாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். இந்த மாங்காய் பச்சடியை 2-3 நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நம்ம இதை உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலை. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 4-5 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுப்போம். இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடிலாம் போட போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கூட மிளகாத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுப்போம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டங்களை இதில் போட்டு வதக்கி எடுத்துப்போம். இப்போ மாங்காயை எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம். இப்போ இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிப்போம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு போட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுப்போம். இதுக்கு உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் மாங்காயை வேக விடுவோம். இந்த 8 நிமிஷத்துலேயே மாங்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும். சாப்பிடும்போது மாங்காய் துண்டம் வாயில் நல்லா கடிபடணும் அப்படின்னா இதை மசிக்காமல் அப்படியே விட்டுறலாம். இல்லை நல்லா மசிஞ்சு வேணும் அப்படின்னா கரண்டினால் இந்த மாதிரி இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லத்தை நம்ம போட்டுப்போம். இனிப்பு இதுக்கு எந்த அளவு அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மாங்காயை நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ தான் பச்சடி நல்லா திக்காக வரும். மாங்காய் பச்சடி இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பம்பூவை இது மேலே தூவி விட்டுக்கலாம். வேப்பம்பூ போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாங்காய் பச்சடியில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறது போக தனியாகவே அப்படியே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.